Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கு விசாரணையின் போது மோசடி வழக்கை CBI-இடம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? அதிமுக ஆட்சியில் ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கடந்த 2021 ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி ரவீந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக இந்த வழக்கு நீதிபதி P. வேல்முருகன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர அரசின் அனுமதி பெறும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்படாததால் வழக்கை CBI-இடம் ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டார். இந்நிலையில் இந்த உத்தரவை மாற்றி அமைக்க கோரி காவல்துறை சார்பில் முறையிடப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளும்படி தெரிவித்து அந்த முறையீட்டை நிராகரித்தார். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.